கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டையை விரித்து அவைகளால் தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போவது போல நான் உன்னை சுமந்து கொண்டு போவேன்னு கர்த்தர் ஒரு சீசனை நம்முடைய வாழ்க்கையில வைத்து அவரே அசைவாடி கூட்டை கலைச்சு அவரே நம்மை அவருடைய செட்டையில சுமந்து கொண்டு போவார். அது ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு அனுபவம். இது என்ன காலம் என்று கேட்பென்றால், தேவன் என்னை செட்டையில் சுமந்து கொண்டு போகிற காலம் அல்ல, உனக்கான ஒரு காலம் வந்திருக்கிறது என்று தேவன் எனக்கு அடையாளப்படுத்தும்படிக்கு புறாவின் செட்டைகளோடு கூட ஒரு செய்தியை எனக்கு வானத்திலிருந்து அனுப்பி தந்திருக்கிறார். எனக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். என் ஜன்னலின் வழியாய், என் எதிர்பார்ப்புகளின் வழியாய் ஒரு ஒளிவை இலையை தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டுவேன் என்று தேவன் எனக்கு வாக்கு கொடுக்கிறார். சுக வாழ்வை துளிர்விட செய்வதாக தேவன் ஒரு செய்தியை அனுப்புகிறார். மீண்டும் தேவன் என்னை கட்டி எழுப்புகிறார். மீண்டும் எனக்கு கதவை திறக்கிறார். என்னை தேவன் வெளியே கொண்டு வருவார். நான் அறியாதும் எனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்பதை எனக்கு அறிவிக்கிற ஒரு காலத்திற்குள் தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தேவனை அடையாளப்படுத்துவார். அதற்காக தேவன் என்னை ஏவ துவங்குவார். இப்பொழுது எனக்கு ஒரு ஏவுதலை கொடுத்து, நீ இங்கே போ, இதை செய், இதை செய்யாதே, இவர்களோடு பேசு, இவர்களோடு சம்பாஷி என்று தேவன் ஆவியானவரை கொண்டு உங்களை ஏவ துவங்குவார். நீங்கள் மூவ் ஆகும் பொழுது, நீங்கள் செயல்படும் பொழுது, நீங்கள் நினைத்திராத பெரிய கதவுகளை, புதிய கதவுகளை, ஆச்சரிய பாதைகளை தேவன் உங்களுக்காக திறக்கும் காலத்திற்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் அந்த புறாவின் சட்டைகளோடு பரலோகம் நமக்கு அனுப்பி தரும் செய்தி.